அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தைகளோட இடத்துலேருந்து நான் சில விஷயங்களை பேசுகிறேன். அதாவது மனிதர்கள் வீடு, வாசல், சாப்பாடு, ஏசி எல்லாமே இருக்குது. மலைக்கு ஒதுங்கறதுக்கு இடமும் இருக்குது. அதாவது எல்லா வசதிகளும் செஞ்சுட்டு அதாவது நிம்மதியாக இருக்கிறதா மனிதர்களோட வாழ்க்கை. ஆனால் இவங்க வாழ்க்கை அப்படி கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் எடுக்கிற குழந்தைங்க எல்லாமே ஃபுல் பேர்லெஸ் ஆன குழந்தைங்க தான். நல்லா இருக்கிற குழந்தைகளை நான் எடுக்கிறதில்ல. சில அறிவாளிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தையை தூக்கி வீடியோ போட்டோம்னா இது ஒரு வாரம் இருக்கும், அடுத்த வாரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த அறிவாளிகளுக்கான பதில் மட்டும்தான் இங்கே நான் கொடுக்க போகிறேன். அந்த அறிவாளிகள்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாக போகிறப்ப நீங்கள் தனிமையாக அனாதையாக சாகணும்னு நினைப்பீங்களா? ஒரு இடத்துல யாரோ பிள்ளையோ பையனோ இல்லை யாருக்கிட்டேயோ அடைக்கலமாகி நம்ம சாகணும்னு நினைப்போமா? நம்ம யாராவது ஒருத்தர் தயவில் இருந்து அவங்க நம்மளை நல்லடக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம போவோம் வயதான காலத்தில். அதே மாதிரி இந்த பேர்லெஸ் ஆன குழந்தைங்க என்ன அவங்களோட ஆர்கானிக் எந்த அளவுக்கு அடிபட்டு வருது என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைகளை நான் எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணி, யூரின் ஒரே இடத்துல போவாங்க, மோஷன் ஒரே இடத்துல போவாங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த குழந்தைகளோட புண்ணெல்லாம் ஆற்றி அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு அது இறந்து அதை நான் அடக்கம் நான் நல்ல முறையில் அந்த கடவுள்கிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன். இதில் உங்கள் தப்பு உங்கள் கண்ணில் தான் இருக்கா தவிர்த்து எங்கிட்ட இல்லை. ஏன்னா நான் அந்த குழந்தைகளோட இடத்துல இருந்து யோசித்து நான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் சொல்லி அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ அந்த பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஏகத்தாளமான பேச்சு அதெல்லாம் உங்கள் திமிரு காட்டுது அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொழுப்படுத்து போய் சாப்பிட்டது செரிமானமாகாமல் அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேசி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க. நீங்கள் உங்கள் இடத்துல நாங்கள் பேசலைங்க. மனிதனுக்காக நாங்கள் இங்கே பேசுறதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணலை. இந்த குழந்தைகளுக்காக அவங்க இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதா எங்களோட எண்ணம். அதனால் உங்களோட கமெண்டெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் பேர்லெஸ் ஆன குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக பார்த்து அவங்கள அடக்கம் பண்ணுறோம். அவங்க அனாதையாக செத்து புழு பிடிச்சி துர்நாற்றம் அடித்தால் கூட அதை தூக்கி வீச மாட்டாங்க மனிதர்கள். ஆனால் நாங்கள் துர்நாற்றம் அடித்தாலும் அதை எடுத்து நாங்கள் ஒரு இடத்துல மண்ணில் போட்டு புதைச்சி அடக்கம் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம். அதனால் இந்த எகத்தளமான பேச்சுகள்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த குழந்தைகளோட இடத்துல இருந்து கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் அனாதையாக சாகிறதுக்கு எங்ககிட்ட ஒரு நேரம் சாப்பிட்டு அவங்க கடவுள்கிட்ட போகிறாங்கன்னா நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம். அந்த கடவுள் அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்லா போய் மண்ணில் இது இருக்கிறதுக்காக அந்த கடவுள் எங்ககிட்ட அனுப்பி வைக்கிறான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நன்றி.